கேரளாவுல முண்டக்கை. கேரளாவுல வயநாடுல இருக்கிற முண்டக்கைன்ற இடத்துல தான் இப்போ லேண்ட்ஸ்லைட் நடந்திருக்கு. இத பத்தி ஒரு வீடியோ நான் முன்னாடியே போட்டிருக்கேன். எவ்வளவோ இடத்துல லேண்ட்ஸ்லைடிங் நடக்குது. ஆனா கேரளாவுல மட்டும் என்ன ஸ்பெஷாலிட்டி? இப்போ கேரளாவுல ஒரு நியூஸ் வந்துடுச்சுன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டா ஸ்ப்ரெட் ஆகுது. எதனால இந்த ஒரு விஷயம்னு சொல்லிட்டு நீங்க யோசிச்சிருக்கீங்களா? இப்போ இன்னைக்கு கூட காஷ்மீர், அதே மாரி ஷிம்லா அங்கெல்லாம் லேண்ட்ஸ்லைடிங் நடக்குதுன்னு சொல்லிட்டு நியூஸ் வந்தது. அதே மாரி ஹெவி ரெயின் இருக்கு அங்கெல்லாம். யூசுவலா எல்லா இடத்துலயுமே இப்போ நார்த் பார்த்தாலே உத்தரகாண்ட் இல்ல யூபி, அது இல்லன்னா ஷிம்லா, காஷ்மீர் சைடு அங்கெல்லாம் லேண்ட்ஸ்லைடிங் நடக்கிறது சாதாரண ஒரு விஷயம் தான். ஆனா கேரளாவுல மட்டும் இது ஒரு அன்யூஷுவலான ஒரு திங் சொல்லலாம். இதுக்கு முன்னாடி 2 தடவ தான் கேரளாவுல லேண்ட்ஸ்லைடிங் நடந்திருக்கு. 1924 அதுக்கப்புறமேட்டு லேண்ட்ஸ்லைடிங் நடந்த டைம் பார்த்தீங்கன்னா 2018. இந்த ஒரு 2 டைம்ல தான் கேரளாவுல மிகப்பெரிய லேண்ட்ஸ்லைடிங் 1924ல ஒரு பெரிய லேண்ட்ஸ்லைடு நடந்திருக்கு. உங்களால நம்ப முடியுமா? கேரளால மூணார் ஒரு பகுதி ஃபுல்லாவே இடிஞ்சு விழுந்துடுச்சு. இந்த லேண்ட்ஸ்லைடுக்கு அப்புறமேட்டு தான் 1 கிலோமீட்டர் தள்ளி தான் இப்ப இருக்கிற மூணார் கிரியேட் பண்ணியிருக்காங்க. 1924ல மழை எப்படி பெஞ்சதுன்னு பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு எந்த ஒரு ஃபெசிலிட்டியுமே கிடையாது. எவ்வளோ மழை கிடைச்சது, இந்த அளவுக்கு கரெக்ட்டா கணிக்க முடியாது அந்த டைம்ல. ஸோ அந்த டைம்லயே பார்த்தீங்கன்னா, 3460 சொச்சம் மில்லிமீட்டர் மழை கிடைச்சிருக்கு. எப்பன்னு பார்த்தீங்கன்னா, ஜூன்ல இருந்து செப்டம்பர் வரைக்கான மழை. கரெக்ட்டா 100 வருஷத்துக்கு முன்னாடி மூணாறு பகுதியே இடிஞ்சு விழுந்திருக்கு. அந்த அளவுக்கு பெரிய ஒரு ஃப்ளட் பாதிச்சிருக்கு கேரளாவுல. ஆனா அதே மாதிரி கரெக்ட்டா 2024 இப்போ ஜூலைல இந்த ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு லேண்ட்ஸ்லைடு. ஸோ பழைய ஆளுங்க இல்லன்னா வீட்ல வயசானவங்கலாம் சொல்லுவாங்க. ஒரு 100 வருஷத்துக்கு அப்புறம் சேம் இன்சிடென்ட் நடக்கும். இப்போ முன்னாடி 100 வருஷம் முன்னாடி நடந்த இன்சிடென்ட் என்னமோ அதுக்கு சிமிலாரிட்டி ஒரு இன்சிடென்ட் கண்டிப்பா நடக்கும்னு சொல்லிட்டு. ஜியோகிராஃபிக்கலி சேஞ்சஸ் நம்ம பூமியில நடக்கும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதே மாரி தான் இப்போ கேரளாவுல ஆயிருக்கு. 1924ல நடந்த அந்த ஃப்ளட்டுல நெறைய பேர் இறந்துட்டாங்க. அன்னைக்கு எந்த ஒரு ஃபெசிலிட்டியுமே கிடையாது. நீங்களே யோசிச்சு பாருங்க. 1924ல எந்த ஒரு டைம்ன்னு சொல்லிட்டு. அந்த டைம்ல எவ்ளோ மழை கிடைச்சிருக்கு, இல்லன்னா எத்தன பேர் இறந்துருக்காங்கன்னு சொல்லிட்டு எந்த ஃபெசிலிட்டியுமே கிடையாது. இருந்தாலும் அந்த இருக்கிற ஃபெசிலிட்டிய வச்சு அவங்க மெஷர் பண்ண மழையோட அளவு பார்த்தீங்கன்னா, ஜூன்ல இருந்து செப்டம்பர் வரைக்கும் 3463 மில்லிமீட்டர், கிட்டத்தட்ட 3400 மில்லிமீட்டர் மழை கிடைச்சிருக்கு ஜூன்ல இருந்து செப்டம்பர் வரைக்கும். 2018ல மேக்ஸிமம் 2500 மில்லிமீட்டர் மழை கிடைச்சிருக்கு. அப்ப யோசிச்சு பாருங்க, 1924ல கிடைச்ச மழையும் 2018ல கிடைச்ச மழையும் எவ்வளோ டிஃபரன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. கிட்டத்தட்ட 900 சொச்சம் டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ இந்த அளவுக்கு மழை பெஞ்சிருக்குன்னா அந்த டைம்ல எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கும். அங்க அந்த டைம்ல எத்தனை பேர் இறந்தாங்கன்னு சொல்லிட்டு கணக்கெடுக்கவே முடியல. மூணார்ல ஒரு பகுதி அப்படியே இடிச்சு போயிடுச்சு. பழைய மூணார்ல ட்ரெயின் இருந்தது. உங்களுக்கு நம்ப முடியுமா? பழைய மூணார்ல ட்ரெயின் ஃபெசிலிட்டி இருந்தது. ஆங்கிலேயர்கள் இருந்த டைம்ல மூணார்ல தான் மெயின் சொகுசு இடமா இருந்தது. ஊட்டி, கொடைக்கானலை விட மூணார் தான் அவங்க அதை செலக்ட் பண்ணாங்க. அவங்களோட வெக்கேஷன், ஹாலிடேஸ் ஸ்பெண்ட் பண்றதுக்கெல்லாம் மூணார் தான் செலக்ட் பண்ணாங்க. அங்க ட்ரெயின் ஃபெசிலிட்டி அந்த டைம்லயே இருந்தது. 1924லயே ட்ரெயின் ஃபெசிலிட்டி இருந்தது. ஆனா இந்த ஃப்ளட்டுக்கு அப்புறமேட்டு 1924 ஃப்ளட்டுக்கு அப்புறமேட்டு அந்த இடமே இடிஞ்சு போயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு, பிரிட்டிஷ்காரங்களால இந்த ட்ரெயின் ஃபெசிலிட்டி அங்க திருப்பி பண்ண முடியல. வயநாடு எப்படி இவ்வளோ ஸ்பெஷல் ஆயிடுச்சு, இல்லை இப்படி ஃபேமஸ் ஆயிடுச்சு நீங்க பார்த்தீங்கன்னா, கேரளானாலே நம்ம எப்பவுமே அந்த நேச்சுரல் பியூட்டி தான் நம்மளுக்கு பிடிக்கும் இல்லையா? ஸோ கேரளாவில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நேச்சுரல் ரிசோர்ஸஸ் இருக்கும். ஒவ்வொரு இடத்துல மலை, அதே மாதிரி வாட்டர் ஃபால் இருக்கு. இந்த வயநாடு எடுத்தாலே நீங்க ஒரு சைடு ஃபுல்லாகவே டீ லீவ்ஸ், தேயிலை தோட்டம்னு சொல்லுவாங்க. நிறைய வியூ பாயிண்ட்ஸ் இருக்கு. ஸோ நம்மளுக்கு ஒரு டூர் பேக்கேஜ் இல்லைன்னா நம்ம ஏதாவது ஒரு வெக்கேஷனுக்கு போகிறோம், அந்த மாதிரி இடத்துக்கு போகும்போது கண்டிப்பாக வயநாடு மாதிரி ஒரு இடத்துக்கு போனால் நம்மளுக்கு ஃபுல் பேக்கேஜுமே கிடைக்கும். சரி, கரெக்டா வயநாடுல என்ன நடந்ததுன்னு சொல்றேன். வயநாடுல கடந்த ஒரு 10 வருஷத்துக்கு உள்ளதான் இந்த மாதிரி ஒரு டெவலப்மெண்ட் இருக்கு. அது வரைக்கும் வயநாடு ஒரு டீ எஸ்டேட் மாதிரியான ஒரு இடம். அது மாதிரி ஒரு ஹில் ஸ்டேஷன் தான். ஆனா அந்த அளவுக்குலாம் ஆளுங்கெல்லாம் போக மாட்டாங்க. மலைப்பகுதின்னு சொல்லிட்டு ஒதுக்கி வச்ச ஒரு ஏரியா. ஆனா லாஸ்ட் ஒரு 10 இயர்ஸா வயநாடோட ஒரு டூரிசம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா அவ்வளோ ஹைப் ஆயிடுச்சு. வயநாடுல நடந்த இந்த ஒரு லேண்ட்ஸ்லைடிங்க்கு ரீசன் மேன்மேடுன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? எதனால நான் சொல்றேன். வயநாடு கடந்த 10 வருஷமா தான் இவ்ளோ ஹைப்பா ஒரு டூரிசம் ரொம்ப ஸ்கோப்பா இருக்கு. இதுக்கு முன்னாடிலாம் வயநாடு பார்த்தீங்கன்னா, ஒரு மலைப்பகுதி. அங்க டீ நெறைய இருக்கு. அதே மாரி டீ எஸ்டேட் தான். மெயினா டீ எஸ்டேட் தான். அதுல நெறைய எம்ப்ளாயீஸ் இருப்பாங்க.
ஸோ வயநாடுனாலே வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு ஃபேமஸ் இல்ல. ஒரு காட்டு பகுதி இல்லன்னா மலை பகுதின்னு சொல்லிட்டு ஒதுக்கி வச்ச ஒரு இடம் தான் வயநாடு. எஸ்பெஷலி இந்த சோஷியல் மீடியா வந்ததுக்கு அப்புறமேட்டு நெறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் இருக்காங்க. டிராவல் இன்ஃப்ளூயன்சர்ஸ் இருக்காங்க. அவங்கலாம் வந்து ஒவ்வொரு இடமா வந்து தேடி கண்டுபிடிச்சு, இந்த இடத்துல இங்க இப்படி இருக்கு, இங்க அருவி இப்படி இருக்கு, இங்க மலை இப்படி இருக்கு, இங்க சைட் இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நெறைய வந்து சொல்றாங்க. ஸோ அந்த ஒரு இன்ஃபர்மேஷனாலேயே வந்து நெறைய பேர் வந்து ஓகே அந்த இடம் வந்து தேடி கண்டுபிடிச்சு ஃபர்ஸ்ட்டெல்லாம் வந்து ஒரு இடம் வந்து ஃபேமஸா இருக்கும். அங்க எல்லாரும் போய் பார்ப்போம். வெக்கேஷனுக்கு போவோம், போயிட்டு வருவோம். ஆனா இப்ப எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு இடமா வந்து எந்தெந்த இடத்துல வந்து யாரெல்லாம் வீடியோ போட்டிருக்காங்க, அங்க இடத்துல வியூ பாயிண்ட்ஸ் எப்படி இருக்கு, அங்க ஃபெசிலிட்டீஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்து பார்த்து நம்ம எல்லாம் போயிட்டு வரோம் இல்லையா? மாதிரி ஒரு திங் தான் வந்து வயநாட்டிலேயும் வந்து நடந்திருக்கு. வயநாட்டில பார்த்தீங்கன்னா, நெறைய வந்து வியூ பாயிண்ட்ஸ் அதே மாரி சைட் சீயிங் இடங்கள் வந்து நெறைய இருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து ஒவ்வொரு இன்ஃப்ளூயன்சர்ஸா வந்து இந்த சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸ்லாம் வந்து அங்க போய் அந்த வீடியோஸ்லாம் போட்டு போட்டு மக்கள வந்து வாவ்! இந்த மாரி ஒரு இடம் வந்து நம்ம பக்கத்திலேயே இருக்கு. அப்ப கூட நம்மளுக்கு இதுவரைக்கும் போனதே இல்லையான்னு சொல்லிட்டு, பக்கத்துல இருக்கிற கண்ணூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து கூட ஆளுங்க வந்து நெறைய வர ஆரம்பிச்சுட்டாங்க. கேரளாவுல இருந்து மட்டும் இல்ல, எல்லா இடத்துல இருந்து இன்டர்நேஷனல் டூரிசமா இருக்கட்டும் சரி, லோக்கல் டூரிசமா இருக்கட்டும் சரி, எல்லாருமே வந்து வயநாட்ல வந்து குவிய ஆரம்பிச்சுட்டாங்க. இதுவே என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நெறைய ரிசோர்ட்ஸ் வந்து அங்க உருவாகுறதுக்கு ஒரு பாசிபிலிட்டி வந்துடுச்சு. ஸோ வயநாட்ல கடந்த ஒரு 10 வருஷத்துல பார்த்தீங்கன்னா, ரிசோர்ட்டே இல்லாத ஒரு இடம், வீடே இல்லாத இடங்க. கிட்டத்தட்ட வீடு கூட வந்து அங்க வேலை செய்ற எம்ப்ளாயீஸ்ங்க மட்டும் தான் வந்து அங்க வீடு எடுத்து தங்குவாங்க. டீ எஸ்டேட்ல வேலை செய்ற எம்ப்ளாயீஸ்க்கு வந்து வீடு இருக்கும். அவ்வளோதான். ஆனா, இப்ப வந்து இந்த டூரிசம்னால என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ரிசோர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, எக்கச்சக்க ரிசோர்ட் வந்திருக்கு. இது வந்து டெவலப்மெண்ட்டா இல்ல அண்டர் டெவலப்மெண்ட்டா எனக்கு தெரியல. வயநாட்ல இருக்கிற மலைக்கூட்டங்கள் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெஸ்டர்ன் கட்ஸ். வெஸ்டர்ன் கட்ஸ் தான் வந்து இந்த கேரளாக்கு வந்து கரெக்ட்டான பருவமழை கொண்டு வருது. இது மழை டைம்ல மழை வருது, வெயில் டைம்ல வெயில் அடிக்குது. எப்படின்னு சொல்லிட்டு நீங்க யோசிச்சு பார்த்தீங்களா? எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு எல்லாமே ரீசன் வந்து காடு, மலைகள். இந்த காடு, மலைகள் எப்ப வந்து மனிதர்கள் வந்து இது எங்களுடைய இடம்னு சொல்லிட்டு அத வந்து காட வெட்டி தெளிச்சு இல்லன்னா மலைய வந்து சுரண்டி சுரண்டி அங்க வந்து ரிசோர்ட் கட்டுறது, இல்லன்னா வேற ஏதாவது பிசினஸ்ஸுக்காக அங்க மண் எடுக்கிறது. அதே மாரி குவாரீஸ் நெறைய குவாரீஸ் இருக்கு. உலகத்துல யார் ரொம்ப செல்ஃபிஷா இருக்காங்க பார்த்தீங்கன்னா, மனிதர்கள் மட்டும் தான். ஏன்னா மனிதர்கள் மட்டும் தான் வந்து நம்மளுக்கு வந்து என்ன தேவையோ அது நம்ம எடுத்துக்கிறதுக்கு நாங்க பழகிட்டோம். இதனால வந்து யார் எஃபெக்ட் ஆகுறாங்க, இல்லையா அப்படிலாம் வந்து நம்ம யோசிக்க மாட்டோம் இல்லையா? அதே மாதிரி தான் வந்து வயநாட்டிலேயே நடந்திருக்கு. ஸோ நெறைய வந்து குவாரீஸ் இருக்கு. அதே மாதிரி ரிசோர்ட்ஸ் நெறைய இருக்கு. பக்கத்திலேயே வந்து மலை பக்கத்திலேயே வந்து நெறைய வீடுகள் வந்து இருக்குது. ஸோ காடா இருந்த ஒரு பகுதி, இல்லன்னா மலையோர பகுதி வந்து மனிதர்கள் நடமாட்டம் ஆரம்பிச்சுச்சு. அதுவும் வெறும் மனிதர்கள் நடமாட்டம் மட்டும் இல்ல. அங்க வந்து பெரிய ஒரு பிசினஸ் மாஃபியாவே வந்து அங்க வந்து லேண்ட் மாஃபியாவே வந்து அங்க ஆள ஆரம்பிச்சுச்சு. அதனாலேயே என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மலைப்பகுதி வந்து கம்மியாயிடுச்சு. வயநாட்ல வந்து இப்போ இந்த மாரிலாம் வந்து நெறைய சிச்சுவேஷன் இருக்கு. இதுல வந்து எப்படி வந்து இந்த லேண்ட் ஸ்லைடிங் நடந்தது? அதுக்கு டெக்னிக்கலா வந்து சொல்லலாம். இல்லன்னா உங்களுக்கு சிம்பிளா ஒரே ஒரு ரீசன் சொல்றேன். இப்போ நான் வந்து ஒரு 1 மணி நேரத்துல 1 லிட்டர் தண்ணி குடிக்கிறேன். ஓகே. ஆனா, இதே 1 மணி நேரத்துல என்னால வந்து ஒரு 5 லிட்டர் தண்ணி குடிக்க முடியுமா? இல்லன்னா 10 லிட்டர் தண்ணி குடிக்க முடியுமா? அப்படி குடிச்சா என்ன ஆகும் நம்ப? நம்ம வந்து வெடிச்சு சிதற மாட்டோம். அதே தான் வந்து வயநாட்டிலேயே நடந்திருக்கு. முன்னாடிலாம் வந்து நெறைய மலைப்பகுதி இருந்தது. அதனால வந்து எவ்வளோ மழை பெஞ்சாலும் வந்து மழை வந்து ஏத்துக்கும். அந்த தண்ணி ஃபுல்லா வந்து உள்வாங்கி, என்னதான் வந்து மழை பெஞ்சாலும் அந்த தண்ணி ஃபுல்லாவே அந்த மலையில தான் போகும். ஆனா, இப்ப என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, மலைப்பகுதி கம்மியானதுனால, மலைக்கு வந்து தாங்க முடியல. அந்த அளவுக்கு தண்ணீர் வந்து உள்ள போயிருக்கு. ஸோ, இந்த ஒரு பிரஷர் தாங்க முடியாம தான் வந்து உள்ள இருந்து நெறைய பாறைகளும், அதே மாரி உள்ள இருக்கிற வாட்டர் சோர்ஸ் அப்படியே வந்து வெடிச்சு வெளிய வந்திருக்கு. இந்த வெளிய வர்ற டைம்ல தான் வந்து நம்ம வீடுங்க, அதாவது ஆள் நடமாட்டமே இருக்கக்கூடாது அந்த இடத்துல. ஆனா, அங்க பார்த்தீங்கன்னா, மலைக்கு கீழயே வந்து கரெக்ட்டா வீடு வந்து கட்டியிருக்காங்க. ஸோ இது வந்து நம்மளோட தப்பு தான். இது வந்து இயற்கையோட தப்பு இல்ல. ஸோ நாம வந்து கரெக்ட்டான இடமா பார்த்து வந்து இருக்கணும். இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை 29த் வந்து நெறைய நியூஸ் சேனல் வந்து இந்த முண்டக்கை ஏரியா வந்து கவர் பண்ணியிருந்தாங்க. அதாவது ஹெவி ரெயின் வந்து அலர்ட் வந்திருக்கு. ஸோ மலைக்கு கீழ இருக்கிற ஃபேமிலி எல்லாம் வந்து வேற இடத்துல கேம்புக்கு போணும்னு சொல்லிட்டு கவர்ன்மெண்ட் ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க. இதுல வந்து சில பேர் தான், ரொம்ப கம்மி பேர் தான் வந்து கவர்ன்மெண்ட் சொன்ன மாதிரி வேற இடத்துக்கு போயிட்டு இருந்தாங்க. ஆல்ரெடி வந்து நெறைய நியூஸ் சேனல் வந்து இந்த 29த் ஜூலை வந்து முண்டக்கை ஏரியால போயிட்டு அந்த இடத்துல இருக்கிற அந்த பெரிய ரிவர் இருக்கு இல்லையா? அந்த ரிவர்ல வந்து நெறைய தண்ணி வந்திருக்கு. ரெட் அலர்ட் வந்திருக்குன்னு சொல்லிட்டு நெறைய நியூஸ்லாம் வந்து கவர் பண்ணாங்க. அதே மாதிரி அங்க இருக்கிற ஆளுங்ககிட்டயும் பேசுனாங்க. இப்ப என்ன நிலைமை இருக்குன்னு சொல்லிட்டு பேசும்போது, கரெக்ட்டா அங்க இருக்கிற ஆளுங்க வந்து சொல்றாங்க. இங்க வந்து இப்போ நிலச்சரிவு ஏற்படுற மாதிரி தான் இருக்கு. லைட்டா வந்து லேண்ட் ஸ்லைடிங் நடந்திருக்கு. ஆனா நாங்கலாம் வந்து கிளம்புறோம். எங்கள வந்து கேம்புக்கு சொல்லியிருக்காங்க கவர்ன்மெண்ட்னு சொல்லிட்டு நியூஸ் வந்தது. இந்த அலர்ட்ட வந்து கண்டுக்காம சாதாரணமா விட்டவங்கள தான் வந்து இந்த மாரி நிலச்சரிவுல வந்து சிக்கியிருக்காங்கன்னு சொல்லலாம். நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் எவ்ளோ மாறினாலும், இயற்கை வந்து எப்பவுமே ஒரே மாரி தான் இருக்கும். ஸோ, நம்ம வந்து இயற்கைக்கு எந்த அளவுக்கு தொந்தரவு குடுக்காம இருப்போமோ, அந்த அளவுக்கு வந்து நாம சேஃபா இருக்கோம்.